அவரே கவிதை பற்றி சொல்கிறார். இப்போ நான் சொல்கிற கவிதை வந்து வேதாத்திரியாரே சொன்னது, சரிங்களா? கவி என்றால் இசைத்தற்கு ஒளிமுகப்பு கருத்துயர்வு ஒழுங்காக அமைய வேண்டும். ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று, இது கவிதை தான். அந்த முகப்பே பாருங்கள், ஆதியெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி. முகப்புனா ஃபெகேட், நுழைதறது. இந்த முகப்பு அது ஒளி அமைப்பு. கவிதையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒளிங்கிறது முக்கியம், அந்த சவுண்டுங்கிறது முக்கியம். அது எப்பவுமே கவிதை வந்து இசையோடு இயைபுடையதாக இருக்கும். அது என்னென்னா அது மியூசிக்கல் ரித்தமிக்கோடு இருக்குது. அதனால தான் எதுகை, மோனை, சந்தம், நயமெல்லாம் அப்படியே முடுகு நடை, இந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஒழுங்கான. கவி என்றால் இசைத்தற்கு ஒளி முகப்பு கருத்துயர்வுங்கிறார். ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு விதமான சஞ்சலத்தை, சபலத்தை, ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கருத்தை உயர்வாக வச்சிருக்கணுங்கிறார். கவி என்றால் இசைத்தற்கு ஒளிமுகப்பு கருத்துயர்வு ஒழுங்காக அமைய வேண்டுங்கிற ஒரு ஆர்டராக இருக்கணும். அந்த பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டிங்கிறாங்க. அந்த வார்த்தைகளை வந்து அடுக்கி வைக்கும்போது